பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? இன்னைக்கு அநேகர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு என் பிரேயர் வேலையை முடிச்சுட்டேன், இனி போதும் அப்படின்ற மனநிலைமையில இருக்காங்க. அதோட அவங்க மனதும் திருப்தி ஆயிருது. ஆனா அப்படி இல்லை. தேவனுடைய வேலையை செய்கிற நாம திருப்தி அடையக்கூடாது. தேவனுடைய காரியங்கள்ல திருப்தி அடையக்கூடாது. இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் எப்படி இதை மேம்படுத்தலாம், அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, அப்படி செய்யும் பொழுது தேவ சித்தத்தை கேட்டு செய்யணும். நம்ம விருப்பத்தின்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி நடக்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே